ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ப்ராங்க் பண்ண போகிறோம். மைக்கு மறந்துட்டேன் பாருங்க. மைக்கு வச்சாச்சு. இன்றைக்கி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஒருத்தரோட ஃபேஸ் இருக்கும்ல, யார் அப்படி ஒரு இப்படி மூஞ்சி இப்படி அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பார்க்குற மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறேன் வச்சிருப்பார்ல, அவரோட ப்ராங்க். அந்த ஃபேஸ் வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலான் இருக்கிறோம். எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன். நான் என்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான்ப்பா, யாருன்னே தெரில அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதா பாருங்க, இதா இந்த அங்கிளோட ஃபேஸ் தானா. இந்த அங்கிள் இருக்கார் பார்த்தீங்களா, இவனை மாதிரியே இருக்கான். ரெண்டு மூஞ்சி ஒத்து பாருங்க. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. கிங்காங் மாதிரி அப்படியே இருக்கு. சொல்ல முடியாது, அழகா இருக்காங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ணிடலாம். போய் அவரோட ரியாக்ஷனை பார்த்துடலாம். கால் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வீடு இங்கே தான் இருக்குது, ஆனால் அவர் கேட்காது. ஏன்னா அவர் வந்து டச் ஃபோன்லாம் அதிகமாக நோண்டவே மாட்டார். மேக்ஸிமம் அந்த குட்டி ஃபோன் இருக்கும்ல, அதுதான் அதிகமாக நோண்டுவார். அதனால் எனக்கு தெரிஞ்சவரை இது தெரிய வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஒரு ரியாக்ஷன் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணும். கெட்ட வார்த்தையில் திட்டினா பீப் போட்டுறேன். ஒருத்தருக்கு அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான்ப்பா, யாருன்னே தெரியலப்பா. காட்டேரி மாதிரியே இருக்கான்ப்பா பார்த்தா. என்னடா ஏடா ஓயாம போன் பண்ணிக்கிறீங்களா? மரியாதையா இருந்துக்க. யாருன்னே தெரியும், மகரே பார்த்தேன் மகரைய. டேய் என்னடா டேய் சிரிக்கிறானி வெக்கமா எவ்வளவு தும்புரு பாருப்பா அவனுக்கு. சிரிக்கிறான். வாடா, நீ எந்த ஏரியாடா? நீ உன் மூஞ்சி ஆளு அல்ல குரங்க மூஞ்சி வச்சுக்கிட்டாடா. பாத்துக்கலாம் போமா. இப்ப சிரிக்கிறான் பாருப்பா, வந்துட்டான் பாத்துருப்பியும். டேய் பத்தியா, மறுக்காம மூஞ்சிய காட்டியா? நீ எங்கடா இருக்க? நீங்க வாடா முதல்ல. ஒரு ஏடா எங்களை பார்த்தா பண்றியாப்பா, இப்படி பண்றியாப்பா. எங்க அப்பா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினாரு. அதெல்லாம் பீப் போட்டு விட்டுருவேன். இவெல்லாம் கொஞ்சம் அவருக்கான டவுட்டாகவும் இருக்குது. என்னடா யாருமே பேச மாட்டேங்கிறான், முகத்தை காட்டிகிட்டு இருக்கிறான்னு ஒரு டவுட்டும் இருக்குது. இப்போ கூப்பிட்டு ஸ்டேஷனில் கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸ்டேஷனில் கால் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆமாம், வேணாப்பான்னு சொல்லி வச்சிருக்கிறேன். என் மாமனாரை ஃப்ராங்க் பண்ணியாச்சு. அடுத்து எங்கள் அத்தையை ஃப்ராங்க் பண்ணலான்னு இருக்கோம். எங்கள் அம்மாட்டி பண்ண போகிறோம். ஆமாம், பண்ணி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா என்ன பண்ணுறாங்க. என்ன எங்கே இருக்காங்க? மா ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். யாருன்னே தெரிலம்மா. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், யாருன்னே தெரில. அப்படியே இந்த கருப்பாக இருக்கிறாம்மா. இங்கே பாரு. யார் இவன்? இப்போ யாருன்னே தெரியல, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறியாம்மா. யாரா நீயே? எங்கே இருந்துடா பேசுகிறா? எதுக்குடா ஃபோன் பண்ணுற? என் மகளுக்கு கொழுப்பு ஏறி போயிட்டுருக்கிறியா? சொட்ட மண்டா வந்தேன், மண்டையில் ஆணி அரைஞ்சி விட்ருவேன். கட் பண்ணிட்டேன், இரு திருப்பி கூப்பிடுறேன் பாரு. இப்போ இந்த வந்துட்டான் பாரு. தும்பு ஏறி எவன்டா நீயே? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவாடா, பரதேசி நாய். அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம் சிரிக்கிறான். கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவேன். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆளு இல்லை. உங்க அம்மாட்ட ஃபோன் எங்க அம்மாட்ட சொல்லவான்னு கேட்டா, போய் சொல்லு, தைரியமா சொல்லு அப்படிங்கிறியான். சொல்லவா? போலீஸ்ல சொன்னா அப்புறம் தெரியும். உள்ள விட்டு நெம்புனாங்கன்னா அப்புறம் தெரியும். என்ன அது சொல்லியாச்சு. கெட்ட ஒத்துழைத்துட்டாங்க. பரவாயில்ல, இப்போ ப்ராங்க்னு சொல்லிடுறேன். அதான் ரியாக்ஷன். ஆமா, ப்ராங்க்னு சொல்லிடலாம். ஆமாம் சொல்லிடுவோம். என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க பாப்பா. மா இதெல்லாம் பிராங்கா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. சும்மா வீடியோ கால்ல வர. அப்பா, அந்த ஆளு யாரோ அவனை புடிச்சு நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி இப்படி பண்ற? தும்புரி ஏறி பேத்திரியா நீ? மேல தேடி போறேன். ஏமா என்னை கெட்ட அதுல திட்டுறேன்னு வர போறாரு இருப்பேன். ஐயோ, இதெல்லாம் வம்பு தானே.
வம்ப விலை கொடுத்து வாங்கி விடுறியா நீங்க? இல்லை காசு கொடுத்துதான் எதுக்குடி இப்படி பண்ற? நான் உண்மையா நினைச்சு அந்த ஆளை போட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு கிடக்குறேன்ல. அம்மா பிராங்குக்குமா எல்லாரும் பண்றாங்க, நம்ம அதுக்காக ஒரு ஆள் அப்படி திட்டுறதா? பா உங்ககிட்ட இப்போ உண்மையாக சொல்ல போகிறேன். இப்போ நான் எடுத்தது என்ன தெரியுமா? பிராங்க். பிராங்குனா ஐயா நாமினேட் பண்றதுன்னா என்னங்கய்யா? சும்மா நீ ஏமாத்தினேன். ஏமா இதெல்லாம் தப்பு இல்லையா, பாவம் இல்லையா? அவங்க குடும்பத்தில் என்ன நினைக்க மாட்டாங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு அது என்ன ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான்? எருமை ஒரு கழுது ஓப்பனா வீடியோ எடுத்து உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறத அவன் கண்டுபிடிச்சான். ஏமா அங்கிருந்து கதவு கிட்ட இருந்து அப்பா வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தேன். ஐயே என்னம்மா வம்பான வியாபாரத்தில் மாட்டி விட்டுருக்கீங்க. பாவம்மா, அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. இனிமேல் அப்படி ஐயோ என் ஃப்ரெண்டு நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன். ஆனா அவன் நான் அப்படிதான் சார் பேசுவேன். காலையில் எல்லாருமே பண்றாங்கப்பா. எல்லாம் பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணக்கூடாது சாமி, பாவம். எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நாம தான்